Just like All right. So we were looking at the crisis kingdom that faced as it grew. I mean, the persecution that faced as it grew. கிறிஸ்துவனுடைய ராஜ்யமானது வளர ஆரம்பித்த நாட்களில் அது மேற்கொண்ட அல்லது சந்தித்த உபத்திரவங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். It begins with the Jewish persecution. அது யூதர்களுடைய பாடுகள் மூலமாக அது துவங்குகிறது. So Christ's kingdom was severely persecuted from the beginning. கிறிஸ்துவனுடைய ராஜ்யமானது ஆரம்பத்திலிருந்தே கடுமையாக உபத்திரவப்பட்டு கொண்டுதான் வருகிறது. The book of Acts, for example, gives dozens of instances where the Jews actively chased and harassed and frequently killed early Christians. அப்போஸ்தலர் புத்தகமானது கிறிஸ்தவர்களை எப்படி யூதர்களானவர்கள் துரத்தினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள், கொலை செய்தார்கள் என்று அப்பொழுது நடந்த ஒரு சில நிகழ்வுகளை மாத்திரமே நமக்கு தருகிறது. The book of Acts mainly describes the things that happened to Paul. அப்போஸ்தலர் புத்தகமானது குறிப்பாக பவுலுக்கு என்னென்னலாம் நடந்தது அப்படி என்பதை நமக்கு பதிவு செய்கிறது. But we know that the Jews were causing trouble for the Christians besides Paul as well. பவுலை மாத்திரமல்ல, அதற்கு அப்பாற்பட்ட கிறிஸ்தவர்களையும் கூட யூதர்கள் துன்பப்படுத்தினார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். In Hebrews chapter 10 verse 32, எபிரேயர் 10 அதிகாரம் வசனம் 32ல it mentions the sufferings that the Hebrews faced because they are Christians. கிறிஸ்தவர்களாக இருந்தது நிமித்தம் எபிரேயர்கள் எப்படியாக பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வசனமானது குறிப்பிடுகிறது. It says in verse 32, 32வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், you endured a great fight of afflictions. அதிகமான உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள் என்று சொல்றார். And we know that Paul also exhorted those such as Christians in Thessalonica, தெசலோனிக்கேயா இருக்கிற சபையாரையும் கூட பவுலானவர் அவர்களுக்கும் புத்தி சொல்லுகிறார், that they should not be moved by the sufferings they faced. அவர்களுக்கு நேரிடுகின்ற உபத்திரவங்களினால் அவர்கள் அசைக்கப்படாது இருக்கும்படியாக அவர்களை கேட்கிறார். And he encourages them that these sufferings are a necessary part of entering into the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் பிரவேசிப்பதற்கு அவர்கள் படுகின்ற பாடுகள் எல்லாமே அவசியமானது என்பதையும் பவுல் குறிப்பிடுகிறார். So just as is shown several times in the book of Acts, அப்போஸ்தலர் புத்தகத்திலே அவ்வப்பொழுது காண்பிக்கப்படுகின்றபடியாக the Romans actually provided some protection for Christians several different times. சில பொழுதுகளிலே, சில வித்தியாசப்பட்ட காலங்களிலே ரோமர்கள் கிறிஸ்தவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக தான் இருந்திருக்கிறார்கள். But it wasn't that Romans really liked Christians. ரோமர்கள் கிறிஸ்தவர்களை விரும்பினதினால், அன்பு கூர்ந்ததினால் அவர்கள் அதை செய்யவில்லை. But it's just a matter of politics. அதை அவர்கள் அரசியல் சம்பந்தமாக கிறிஸ்தவர்களை பாதுகாத்தார்கள். The Romans felt that it would keep their subjects happy to allow them some freedom of religion. ரோமர்கள் என்ன கருதினார்கள் என்றால், மதங்களுக்கு விடுமுறை அல்லது அவர்களுக்கு விடுமுறை அளிப்பதன் மூலமாக, விடுதலை அளிப்பதன் மூலமாக அது அவர்களை சந்தோஷப்படுத்தும், அது அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று ரோமர்கள் கருதினார்கள். Which they did. அப்படிதான் அவர்கள் செய்தார்கள். Provided that they received official permission to practice their religion from Caesar. ராயனிடத்திலிருந்து அவர்கள் தங்களுடைய மதத்தை பயிற்சி செய்வதற்கான அதிகாரப்பூர்வமான அனுமதியை அவர்கள் பெற்றிருந்தார்கள். As long they paid taxes, அவர்கள் வரி செலுத்தின வரைக்கும், and as long as they did not spread their religion to Roman citizens, அவர்கள் தங்களுடைய மதத்தை ரோம குடிமக்களுக்கு பரப்பாது இருக்கிற வரைக்கும் அவங்க அதை பத்தி எதுவும் சொல்லிக்கல. Judaism had actually received several privileges from the Roman Empire. ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து யூதத்துவமானது அதிக அதிகாரங்களை அல்லது அதிக நன்மைகளை பெற்றுக்கொண்டது. It was considered a religio licita.
யூத மதமானது ரோமர்களிடத்திலிருந்து ரிலிஜியோ லிசிட்டா அப்படி என்கின்ற பெயரை பெற்றது. which means licensed religion. அப்படி அதனுடைய அர்த்தமானது அனுமதி பெற்ற மதம் அப்படின்றது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. That had official approval to practice and even maintain some form of self-government. அது அந்த அதிகார அனுமதி அளிக்கின்ற மதத்தை குறித்து அவர்கள் என்ன தந்ததுன்னா, அவர்கள் தங்களுடைய மதத்தை பயிற்சி செய்வதற்கும் மற்றும் அவர்கள் சுயமான ஒரு அரசாங்கத்தை அவர்களுக்குள்ளாக வைத்துக் கொள்வதற்கும் அனுமதி அளித்தது. Like chief priest or the actual leaders of the Judaism. எப்படி என்றால் யூதர்களுக்கென்று தனியான ஒரு பிரதான ஆசாரியனும் அவர்களுக்கென்று தனியான யூத தலைவர்களும் இருக்கும்படியாக அனுமதி அளித்தார்கள். The Jews were actually the only religious group that was exempt from serving in the Roman army. ரோம ராணுவத்திலே ரோம ராணுவத்திலே அவர்கள் சேவை செய்யாதபடிக்கு ரோம ராணுவத்தில் மாத்திரமே விதிவிலக்காக இருந்தார்கள். அந்த மதம் மாத்திரமே விதிவிலக்காக இருந்தது. But the Roman rulers were somewhat disdainful of Judaism. பிடிக்கல. ஆனால் ரோம அதிகாரிகள் யூத மதத்தை அவர்கள் விரும்பாதவர்களாக தான் இருந்திருக்கிறார்கள். And certainly did not care about the detailed matters of Jewish law. யூதர்களுடைய பிரமாணங்களை குறித்தும் அவர்கள் அதிகமான விவரத்தையும் அவர்கள் அது குறித்து கண்டுகொள்ளவில்லை. At first it seemed to them that Christianity was just a growing faction within Judaism. யூத மதத்திற்குள்ளாக மாத்திரமே கிறிஸ்தவமானது வளர்கிறது என்று ரோமர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். And they made it clear they did not want to be involved in the arguments between Christians and Jews. வெளிப்படையாக சொன்னார்கள், யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடக்கின்ற எந்த ஒரு விவாதத்திலும் தாங்கள் உள்ள நுழைய விரும்பல என்று ரோமர்கள் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. For example, Acts 18 verse 14 to 16. உதாரணத்திற்கு அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் வசனம் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் வசனம் 14ல இருந்து 16ல Galileo told the Jews that if it was not a matter of right and wrong, அங்கே கலிலியோனானவர் சொல்லுகிறார், இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத நடக்கையாய் இருக்குமே ஆனால் that they were bringing Paul for, பவுலை அவர்கள் அவருக்கு முன்பாக அழைத்து போயிருக்கிறாங்க. he said sure he would listen, நான் உங்களுக்கு செவி கொடுக்கிறேன்னு தான் சொல்றாரு. but if it was just a matter about names and customs from their law, அது 15வது வசனத்துல இது நாமங்களும் உங்கள் வேதத்துக்கு அடுத்த தர்க்கமா இருக்கிறபடினாலேன்னு சொல்றாரு. he didn't want to hear it. நான் அது செவி கொடுக்க விரும்பலன்னு சொல்றேன். And he chased him out of there. அவர்கள் அங்கிருந்து துரத்தி விட்டுறார் கலிலியோ. So as Christians made themselves distinct from Jews, கிறிஸ்தவர்கள் யூதர்களை விட தங்களை வித்தியாசப்பட்டவர்களாக காட்டிக்கொண்டது நிமித்தமாக the Romans gradually realized they had an entirely new and very fast growing religion in their empire. ரோமர்கள் படிப்படியாக என்ன உணர ஆரம்பித்தார்கள் என்றால், இந்த மதமானது தங்களுக்குள்ளாக மிகப்பெரியதாக மிக வேகமாக வளர்கிறதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். The new superstition of Christianity, அவர்கள் கிறிஸ்தவத்தின் மூட நம்பிக்கை என்று அவர்கள் அழைத்தது. that's what they call the Christians. அவர்கள் ரோமர்கள் கிறிஸ்தவர்களை மூட நம்பிக்கை உள்ளவர்கள் என்று அழைத்தார்கள். They say the new superstition of Christianity had been growing alarmingly for some decades now. அவர்கள் சொன்ன காரியமானது கிறிஸ்தவத்தை பற்றியதான இந்த மூட நம்பிக்கையானது, புதிய மூட நம்பிக்கையானது ஒரு சில 10 ஆண்டுகளாக இன்னும் வளர்ந்து கொண்டே வருகிறது என்பதை ரோமர்கள் சொல்லுகிறார். And even royal individuals were converting to it. இன்னும் சொல்ல போனால் ராஜரீகமானவர்கள் கூட தனி நபர்களாக அதற்குள்ளாக மனமாற்றப்படுகிறார்கள் என்று ரோமர்கள் சொல்லுகிறார். It says in the 50s, 50களில் for example, உதாரணத்திற்கு பம்போனியா, she is the wife of a general who conquered Britain. பிரிட்டனை மேற்கொண்ட ஒரு அதிபதியினுடைய மனைவியாக அவங்க இருக்கிறாங்க. பம்போனியா was called before Senate. அவர்கள் அங்கே நியாயசனத்திற்கு முன்பாக அவங்க அழைக்கப்படுறாங்க. And she tried for her new foreign superstition. அவர்கள் எதற்காக அங்க வந்து நிக்கிறாங்கன்னா, அவர்களுடைய அந்நிய மூட நம்பிக்கைக்காக அங்க வந்து நிக்கிறாங்கன்னு சொல்றாரு. There is an evidence in catacombs. கேட்டகாம்ஸ்ல வந்து ஒரு உதாரணமானது இருக்கிறது. Catacombs கல்லறையில ஒரு உதாரணமானது இருக்கு. That multiple members of her extended family eventually became Christians
and were persecuted as well. இவர்களுடைய அந்த பொம்போனியாவுடைய குடும்பத்தினர் முதற்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறி உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள் என்று பதிவானது இருக்கிறது. So the growing suspicion burst dramatically in 64 AD. 64 கிபி 64ல இந்த அவர்கள் இந்த மூட நம்பிக்கை என்று அழைக்கப்பட்டது அதிகமாக வளர்ந்து பெரிய அளவிலே அது ரோமர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. That July, a fire burned down much of Rome. ரோமபுரியில அந்த ஜூலைல மாதத்துல பெரிய ஒரு நெருப்பானது எரிந்தது. பட்டணம் தீக்கொளுத்தி எரிந்தது. So rumors abounded that perhaps Nero himself had said it. அதை எவ்வளவு பெரிதாக இருந்ததுன்னா நீரோ சக்கரவர்த்தி அதை குறித்து பேசி இருக்கிறார். அவர்தான் அங்க அந்த நெருப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். Because he had plans for bigger and better Rome. ஏனென்றால் அவர் அந்த ரோமபுரியை இன்னும் சிறப்பானதாக்குவதற்கு இன்னும் பெரிதாக்குவதற்கு அவருக்கென்று சில திட்டங்கள் இருந்ததுனால அங்க அது கொளுத்தி இருக்கிறார். This would have made Nero extremely unpopular, however. இந்த சம்பவமானது நீரோ சக்கரவர்த்தியை இன்னும் பெரிதளவிலே அவரை மதிப்பற்றவராக ஆக்குறது இல்லையா? And Nero had pinned blame on someone else. நீரோவானவர் இதை தனக்கு வராதபடிக்கு என்ன பண்றாருன்னா இன்னொருத்தர் மேல இதை சாட்டிட்டு போயிடுறார். Guess who that is? அது யாருன்றதை யோசிச்சு பாருங்க. Christians. கிறிஸ்தவர்கள் மேல அதை சாட்டிடுறார். The Roman historian, ரோம வரலாற்று ஆசிரியர்கள் Cornelius Tacitus, அவருடைய பேரானது கொர்னேலியஸ் டாசிட்டஸ் ஆக இருக்கிறது, wrote about this account. இதை குறித்து அவர் எழுதுகிறார். So he said, neither human assistance in the shape of imperial gifts nor attempts to appease the gods could remove the sinister report that the fire was due to Nero's own order. அவர் என்ன எழுதுகிறார் என்றால் இந்த பட்டணத்திலே தீ கொளுத்தி விட்ட சம்பவமானது இது ஒரு மனிதனுடைய துணையின்றி அல்லது வரங்களின்றி முயற்சியும் இல்லாமல் அல்லது தேவன் மேல இது நீரோ சக்கரவர்த்தியினுடைய சொந்த கட்டளையினால் இது ஏற்படுத்தது என்று சொல்கிறார். And he goes on to say that, and so in the hope of dissipating this rumor, he falsely diverted the charge onto a set of people to whom the vulgar gave the name of Christians. இந்த வதந்தி நிமித்தமாக நீரோ என்ன செய்தார் என்றால் இது தன் மீது வராதபடிக்கு ஒரு குழுவான மக்கள் மீது இதை அப்படியே திருப்பி விட்டுட்டாரு. அந்த மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார். So Nero tortured Christians on the rack. நீரோவானவர் கிறிஸ்தவர்களை சாக்கு பையிலே அவர் துன்பப்படுத்தக்கூடியவராக இருந்திருக்கார். Throwing them to the lions in the arena. அவர்களை இந்த சாலையிலே அந்த கூடங்களிலே சிங்கங்களுக்கு அவர்களை தூக்கி போட்டிருக்கிறார். மைதானங்களிலே. And setting them afire. அவர்களை தீ கொளுத்தி விட்டிருக்கிறார். He did one time to set them in fire in his garden at night so that he can have light. தன்னுடைய தோட்டத்திலே இரவு நேரத்திலே வெளிச்சமானது இருக்கணும்ன்றதற்காக கிறிஸ்தவர்களை கட்டி எரிச்சிருக்கிறார். So both Peter and Paul, according to multiple accounts written by other early Christians, were both killed under Nero. இந்த அநேக ஆதிகால எழுத்தாளர்கள் வரலாற்று ஆசிரியர்களுடைய பதிவுகளின்படியாக பேதுரும் சரி பவுலும் சரி நீரோவுடைய காலத்தில் தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். So Nero's persecution was largely confined to the Christians in Rome. ரோமபுரியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு நீரோவினுடைய துன்புறுத்தலானது அதிக பெரிதளவிலே பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. But it marked a huge change in policy towards Christians throughout the empire. அது கிறிஸ்தவர்களுக்கு தொடர்பான சாம்ராஜ்யம் முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கு தொடர்பான அந்த தத்துவங்களை அது மாற்றக்கூடியதாக இருந்திருக்கு. So persecution extended into many of the cities in Asia Minor. ஆசிய நாட்டிலே குறைந்த அளவிலும் கூட அநேக பட்டணங்களுக்கு இந்த துன்புறுத்தலானது தொடர்ந்து நடந்திருக்கிறது. Where Christianity was most prevalent. அங்கெல்லாம் கிறிஸ்தவமானது அதிகமாக இருந்திருக்கிறது. So this is a picture of Mamertine prison very close to palace in Rome. ரோமபுரியில் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு அருகாமையில் இருக்கின்ற மேமர்டைன் என்கின்ற ஒரு சிறைச்சாலையுடைய புகைப்படத்தை நீங்க பார்க்கிறீங்க. It is very famous for being the place where both Peter and Paul were imprisoned separately, of course. தனித்தனியாக பேதுரும் ஒரு முறை பவுலும் ஒரு முறை இந்த சிறைச்சாலையில் இருந்ததற்கான பதிவு இருக்கிறது. And this is one side that could quite possibly be legitimate.
இது ஒரு பகுதியானது நமக்கு அதிகாரப்பூர்வமானதாக இருக்கிறது. Since imprisonment was not a common punishment in Rome, ரோமபுரியில சிறைச்சாலை என்பது ஒரு பொதுவான ஒரு தண்டனை கிடையாது. and thus there were not many prisons. ஏனென்றால் அதனால் ரோமபுரியில அதிகமான சிறைச்சாலைகள் கிடையாது. This is a prison where we know many other individuals were kept temporarily before they executed by Nero. அதாவது நீரோ சக்கரவர்த்தி மூலமாக கொலை செய்யப்படுவதற்கு முன்பதாக ஒரு தற்காலிகமான காலமாக வைக்கிறதற்கென்று இந்த தனிநபர்களை வைப்பதற்கென்று இந்த சிறைச்சாலைகள் உருவாக்கப்பட்டது. And the only prison we know of that was used for such purposes. So it is very possible where Peter and Paul were both held prior to being killed. இந்த ஒரு சிறைச்சாலை தான் அப்படிப்பட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்த ஒன்றாக இருக்கின்றது. அதனால் பெரும்பாலுமான அளவில் பேதுரும் சரி பவுலும் சரி இங்கேதான் இருந்து கொலை செய்யப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. Okay, so question is, why were Christians hated? கேள்வியானது ஏன் கிறிஸ்தவர்கள் பகைக்கப்பட்டார்கள்? Jesus had warned his disciples in Matthew chapter 10 verse 22. மத்தேயு 10 அதிகாரம் 22ல இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களை எச்சரிக்கிறார். He said, and he shall be hated of all men for my name's sake. என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எல்லா மனிதராலும் பகைக்கப்படுவீர்கள். By the middle of first century, this was literally true. முதலாம் நூற்றாண்டுடைய மத்தியிலே இது உண்மையாகவே நடந்தது. Why were Christians looked upon with so much disfavor by the government? ஏன் இந்த அரசாங்கத்திலிருந்து கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான தயவு கிடைக்கவில்லை? Okay, so one of the first reasons that Christians were supposed to be persecuted according to the Roman government, ரோம அரசாங்கத்தின்படியாக கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுவதற்கான முதல் காரணமாக அவர்கள் கருதினது என்னவென்றால், is that Christians were considered anarchists. கிறிஸ்தவர்கள் ரோமர்களால் நாத்திகர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. And that's a danger to the state. அது அவர்களுடைய தேசத்திற்கு மிக ஒரு ஆபத்தை அவர்கள் கண்டிருக்கிறார்கள். So this seems like a crazy charge. இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. Considering the teachings of Christ in places such as Romans 13, which commands Christians to be subject to earthly rulers. ஏனென்றால் ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் அவர்கள் கொடுக்கப்பட்ட கட்டளையை கவனிக்கிறோம். அவர்களுடைய பூமிக்குரிய ஆளுநர்களுக்கு கீழ்ப்படியும்படியாக கட்டளை கொடுத்திருக்கிறார். Okay, ஆனகிரைஸ்ட் என்று சொல்லும்போது அந்த ஆனகிரைஸ்ட்னா அரசாங்கத்திற்கு விரோதமானவர்கள் அப்படின்ற அர்த்தம். Okay, but the reason for this was that Christians and Christians only refused to worship the emperor as God. உண்மையாகவே இந்த துன்புறுத்தலானது கிறிஸ்தவர்களுக்கு நடக்க காரணமாக இருந்தது. உண்மையான காரணமானது என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் ரோம தலைவர்களை ரோம அதிகாரிகளை அவர்கள் தேவனாக வழிபடுவதற்கு மறுத்ததினால் தான் இது நடந்திருக்கிறது. All the Romans were essentially non-religious. எல்லா ரோமர்களும் கண்டிப்பாக அவர்கள் பக்தி வாய்ந்தவர்களாக அல்லது மத நம்பிக்கை உடையவர்களாக இல்லை. Emperors in the first century attempted to improve the empire's sense of nationalism and patriotism by declaring the emperor to be the god. முதலாம் நூற்றாண்டில் இருந்த ரோம சக்கரவர்த்திகள் அவர்கள் தங்களுடைய தேசத்தினுடைய பக்தி வைராகியத்தை தங்களை அவர்கள் தேவர்கள் என்று ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, தங்களை தேவர்கள் என்று அவர்கள் அழைப்பதன் மூலமாக அவர்களிடத்தில் எதிர்பார்த்திருக்கிறார்கள். Emperors from Nero put on rays of light surrounding their heads on all the currency representing their deity. அவர்களுடைய அந்த நாணயங்கள்ல தங்களுடைய தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டங்கள் தெரிகின்ற மாதிரியாக அவர்கள் புகைப்படங்கள் அந்த நாணயத்தில் அச்சிட்டார்கள். அது அவர்கள் தெய்வீகமானவர்கள் என்பதை காண்பிக்கத்தக்கதாக. Okay. So they renewed the old state religion and required everyone everywhere to declare worship to the emperor and the state gods. அவர்களுடைய தேசத்தில் இருந்த அந்த பழைய மதத்தை அவர்கள் மறுபரிசீலனை செய்து தங்களை அவர்கள் தேவர்கள் என்று அழைக்கும்படியாக, ரோம சக்கரவர்த்திகள் தங்களை தேவர்கள் என்று அழைக்கும்படியாக எல்லாரிடத்திலும் எல்லாவற்றிலும் அவர்கள் கேட்டார்கள். Anyone who did not show due honor to nation gods was seen as unpatriotic and atheistic. தங்களை தேவர்களாக யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளலையோ, யாரெல்லாம் கனம் செலுத்தலையோ அவர்கள்
அங்கே தேசத்துக்கு விரோதிகள் என்றும் அவர்கள் நாத்திகர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். So what is atheistic according to Romans? ரோமர்களை பொறுத்த வரைக்கும் நாத்திகம் என்றால் என்ன? If you don't receive emperor as a god, ரோம சக்கரவர்த்திகளை நீ அவங்க தேவர்கள் நீ ஏற்றுக்கொள்ளலாம், then you are atheist. அவர்கள் நாத்திகர்கள். All right, Tertullian wrote, ட்ரில்லியன் என்பவர் எழுதுகிறார், so therefore as what relates to honor due to kings or emperors, இந்த ரோம ராஜாக்களையும் சக்கரவர்த்திகளையும் கனப்படுத்தும் வகையிலே we have sufficiently laid it down that it behooves us to render all obedience according to the apostles' precept. அப்போஸ்தலர்கள் சொன்னபடியாக இவர்கள் எல்லா கீழ்ப்படிதலும் அவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். But within the limits of our discipline and provided that we keep ourselves free from idolatry. விக்கிரக ஆராதனையிலிருந்து நம்மை தப்புவித்துக் கொள்ளும்படியாகவும் நாம் ஒழுக்கமாகவும் நம்மை பார்த்துக் கொள்ளணும் அல்லது வைத்துக் கொள்ளணும்னு சொல்ற. So the Romans did not care so much what other gods anyone worship. மற்றவர்கள் வழிபட்ட எந்த தேவர்களை குறித்தும் ரோமர்கள் கவலைப்படவே இல்லை. As long as they would do their national duty in also worshiping Caesar. தங்களை சேவிக்க ராயனை அவர்கள் தொழுது கொள்வார்களானால் அது மாத்திரமே போதும் என்று இருந்தார்கள். Other religions and nations saw that simply honoring the Roman emperor alongside their own gods was the ticket to peace and favor. மற்ற மதத்தினர் இதை எப்படி பார்த்தாங்கன்னா தங்களுடைய தேவனையும் அவங்க வழிபட்டுக்கலாம், ரோமர்களை அவர்கள் வழிபடுறதுனால ஒரு சமாதானம் நிலவும் இல்லையா, அதனால அவங்களே வழிபட்டுக்கலாம் மற்ற மதத்தினர் அவங்களும் பண்ணிட்டாங்க. And in the cities throughout the empire readily built temples to Roman gods as a sign of their cooperation and patriotism. தாங்கள் ஒத்துழைக்கிறோன்றது மக்கள் காண்பிக்கிறதற்காக பட்டணங்கள் தோறும் இந்த ரோம சக்கரவர்த்திகளுக்கு கோயில்களை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. It's interesting that பெர்கமஸ் என்பவர் சொன்னது ஆச்சரியமாக இருக்கிறது. பெர்கமு சபை மன்னிக்கணும், பெர்கமு சபை குறித்து ஆச்சரியமாக இருக்கிறது. It's interesting that Pergamus at that time had built a large temple for the worship of Caesar. ராயனுக்கு அவர்கள் மிகப்பெரிய அந்த கோவில் ஒன்றை கட்டி இருக்கிறார்கள். In order to make their own important to Rome. அது அவர்கள் ரோமபுரிக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை செலுத்துகிறார்கள் என்பதை காண்பிக்க. If you read Revelation, I wonder if this was anything to do with why Jesus said Pergamus was where the Satan's seat is. இது எதை குறித்து ஒருவேளை நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது என்றால் பெர்கமு சபைக்கு இயேசுவானவர் எழுதும்போது சாத்தானுடைய சிங்காசனமானது உன் இடத்தில் இருக்கிறதுன்னு சொல்றார் இல்லையா. So why were Christians hated again? மீண்டுமாக அந்த கேள்விக்கு வருகிறோம், ஏன் கிறிஸ்தவர்கள் பகைக்கப்பட்டார்கள்? Here's another quote. இங்கே இன்னொரு மேற்கோளானது இருக்கிறது. Christians were hated for despising the temples of Roman gods. இங்கே கிறிஸ்தவர்கள் ஏன் பகைக்கப்பட்டார்கள் என்றால் அவர்கள் ரோமர்களுடைய கோவில்களை அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள். The Christians reduced our deities to devils. அவர்கள் பிசாசுகளை வழிபடுவதை அவங்க அகற்றி இருக்கிறாங்க. They despise the temples as dead houses. They scorn the gods and they mocked sacred things. அவங்க இந்த ஆலயங்களை அல்லது அவர்களுக்காக கட்டப்பட்ட கோயில்களை மரண வீடுகளாக அவர்கள் கருதி இருக்கிறார்கள். அவர்களுடைய தேவர்களை அவங்க பரியாசம் செய்திருக்காங்க. Okay, so in Acts 19 verse 23 to 29 here, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் வசனம் 23ல இருந்து 29ல Paul did not said anything about Diana or worshiping Diana here. தியானாளை வழிபடுவது குறித்தும் அந்த சிலை குறித்தும் இங்கே பவுலானவர் பேசியிருக்கவில்லை. He just converted people. இங்கே மக்களை அவர் மனமாற்றம் செய்கிறார். But here the Smiths stirred up a huge problem. ஆனால் அந்த சிலையை செய்யக்கூடிய அந்த தச்சன் இங்க ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துகிறார். And he says that almost throughout all Asia this Paul has persuaded and turned away much people, saying that there be no gods which are made with hands. கைகளினால் செய்யப்பட்ட தேவர்களை வழிபடாதபடிக்கு இந்த பவுல் என்பவன் எல்லாரையுமே மனமாற்றம் செய்கிறான் என்று அவர் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். And he also goes on and says in verse 27, 27வது வசனத்தில் அவர் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், so that not only this our craft is in danger to be set at naught,
இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டு இருக்கிறதும் அல்லாமல், but also that the temple of the great goddess Diana should be despised. மகாதேவியான தியாலோட கோவில் எண்ணமற்று போகிறது என்று சொல்லுகிறார். And her magnificence should be worshipped, destroyed, whom all Asia and the world worship. ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவா இருக்கிறதுன்னு சொல்றார். Paul he just converted people. பவுலானவர் அங்க வெறும் அவர்களை மனமாற்றம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். So people are taking this as a lot of false conspiracy against the Christians. இதை கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அநேக குற்றச்சாட்டுகளாக மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். Rome wanted Christians to take their part as loyal citizens in honoring the nation gods, and Christians' refusal to do resulted in being tried as traitors. ரோமர்கள் கிறிஸ்தவர்களை தங்களுடைய உண்மையுள்ள குடிமக்களாக இருக்கும்படியாக அவர்களுடைய ராயர்களை தேவனாக ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை கனப்படுத்தும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். கிறிஸ்தவர்கள் அதையெல்லாம் மறுத்த பொழுது, அதை செய்யாமல் இருந்த பொழுது அவர்கள் தேச துரோகிகள் என்று அவர்களுக்கு தண்டனையானது நியமிக்கப்படுகிறது. Always a death sentence. எப்பொழுதுமே சரி மரண தண்டனை தான் விதித்து இருக்கிறாங்க. So in the case of Dionysius here, இந்த Dionysius உடைய இங்க அவருடைய சம்பவத்துல one of the bishops of Alexandria, இவர் அலெக்சாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிஷப்பாக இருக்கிறார். he is the prefect of Alexandria. இது பெர்ஃபெக்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியாவாக இருக்கிறது. The prefect of Alexandria asked him, அது அவரிடத்தில் கேட்ட காரியமானது, what prevents you from worshiping the God, the one God of yours, together with those who are the natural gods? இந்த உண்மையான தேவனை, நிஜமான தேவனை வழிபடுவதிலிருந்து உங்களை எது தடுத்து நிறுத்துகிறது? ஒன்றாக சேர்ந்து அவரை வழிபடுவதிலிருந்து உங்களை எது தடுத்து நிறுத்துகிறதுன்னு கேட்கிறாங்க. Dionysius refused and was subsequently thrown to the lions. அந்த Dionysius மறுத்த உடனே அவரை தூக்கி சிங்கங்கள் இடத்தில் போடுகிறார்கள். Another example of Christian named Separatus. இங்க செப்பரேட்டஸ் என்னக்கூடிய இன்னொரு கிறிஸ்தவருடைய உதாரணமானது இருக்கிறது. Several of his comrades were brought before the authorities for treason. அவருடைய மற்ற சேவகர்களும் அதிகாரமுடையவர்களுக்கு முன்பாக தேச துரோகம் செய்ததற்காக கொண்டு வரப்பட்டார்கள். When they were commanded to worship Caesar, they responded, அவர்கள் இந்த ராயனை நீங்க வழிபட்டாகணும்னு அவர்களுக்கு கட்டளையானது கொடுக்கப்பட்ட போது, he said, we give honor to Caesar as Caesar. ராயனுக்கு ராயன் என்கின்ற கணத்தை நாங்கள் கொடுப்போம். We offer worship to God alone. தேவனுக்கு மாத்திரமே நாங்கள் தொழுது கொள்ளுதலை கொடுப்போம் என்று சொன்னார்கள். And they were killed as well. அவர்களும் பட்டயத்தால் கொலை செய்யப்பட்டார்கள். So the main reason that Rome persecuted Christians so hard was based on their classification as traitors, because they refused to worship the emperor. ரோமர்கள் கிறிஸ்தவர்களை உண்மையாகவே துன்பப்படுத்தினதற்கான முக்கியமான காரணமானது தேச துரோகிகள் என்று அவர்கள் தனியாக அடையாளம் கண்டு வைத்து அவர்கள், அதாவது ராயனை வழிபட மாட்டோம் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் தேச துரோகிகள் என்று தனியாக அவர்கள் வைத்திருந்தார்கள். But Christians were hated and persecuted for all kinds of reasons. ஆனால் கிறிஸ்தவர்கள் மற்ற காரணங்களுக்காக, இன்னும் அநேக காரணங்களுக்காக தொடர்ந்து அவர்கள் பகைக்கப்பட்டும் துன்பப்படுத்தப்பட்டு கொண்டு வந்தாங்க. Here some fear that Christians refusal to worship the nation God would bring curse on the nation. சிலர் எதை குறித்து பயந்து இருக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் இந்த ராயர்களை தொழுது கொள்ளாமல், அதாவது அவர்களுடைய தேவன்களை தொழுது கொள்ளாமல் இருக்கின்றபடினால் தேசத்துக்கு இது ஒரு சாபமாக முடியும் என்று அநேக கிறிஸ்தவர்களை குறித்து பயந்திருக்கிறாங்க. So they say that here in the last part of this quote, இங்க அவங்க காண்பிக்கக்கூடிய அந்த மேற்கோள்ல கடைசியாக அவங்க சொல்லுகிறது, so this last in fact was the very thing that இந்த கடைசியாக இங்க சொல்லக்கூடிய உண்மை சம்பவமானது என்னன்னு சொல்றாங்க. The judgment of popular superstition occurred. இந்த பிரபலமான மூட நம்பிக்கையினால் நடந்த ஒரு தீர்ப்பானது, flood, earthquake and pestilence were all of them traced to the offended gods who had thus visited upon the people the neglect and sacrilege of the Christians. வெள்ளம், பூமி அதிர்ச்சி போன்ற அனைத்து காரியங்களும் இந்த இடர்களை உண்டாக்குகின்ற தேவர்கள் மூலமாக ஜனங்களுக்கு இந்த கிறிஸ்தவர்கள் மூலமாக தான் வந்து நேரிடுகிறது என்று சொல்கிறார். Tertullian என்பவர் அவரும் எழுதுகிறார். He said, if the timber words the city floods the city, sorry, இந்த டிம்பர் ஃப்ளட்ஸ் அப்படின்ற வெள்ளம் என்று சொல்லக்கூடிய பட்டணத்திலே or the Nile refuses to rise,
நைல் நதியும் எழும மறுக்கிறது என்று சொல்லுகிறார். or the sky withholds its rain, வானமானது மழை தர மறுக்கிறது என்று if சொல்லுகிறார். there is an earthquake, famine or pestilence, பூமி எதிர்ச்சியோ பஞ்சமோ வந்தாலும் once the cry is raised, Christians to alliance. யார் ஒரு அழ ஆரம்பித்தாலுமே சரி கிறிஸ்தவர்களை தூக்கி சிங்கங்களுக்கு போட்டுடுறாங்க. It actually became a problem in North Africa. நார்த் ஆப்பிரிக்காவில் இது ஒரு பழமொழியாகவே மாறுகிறது. If there is no rain, மழை வரலனா lay the blame on the Christian. கிறிஸ்தவர்கள் மேல பழிய போடுங்க. So Christians were also accused of sorcery. கிறிஸ்தவர்கள் மாயவத்தை செய்கிறதற்காகவும் அவர்களை குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். On account that they could do miracles. அவர்கள் அற்புதங்களை செய்ததின் மூலமாக மாயவத்தை செய்றாங்கன்னு அவங்க மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. And Nero's punishment for Christians was the same punishment as prescribed for sorcerers. நேரோடைய கிறிஸ்தவர்களுக்கான தண்டனையானது மாயவித்தைக்காரர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறாரோ அதே தண்டனை கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். It's being thrown to beasts, crucified or burned alive. கொடுமையான மிருகங்களுக்கு அவர்களை தூக்கி போடுகிறது, அவர்களை சிலுவையில் அறைவது, அவர்களை உயிரோடு எரிப்பது, இந்த மாதிரியான தண்டனைகள். So the Emperor Marcion asked one Christian named Acaticus என்னும் ஒரு கிறிஸ்தவனிடத்தில் இந்த சக்கரவர்த்தியானவர் மார்சியன் என்னும் சக்கரவர்த்தியானவர் ஒன்று கேட்டிருக்கிறார். Where are the magicians, your teachers in this jugglery? இந்த குழுவான கூட்டத்தில் உங்களுடைய மந்திரவாதிகள் எங்கன்னு கேட்கிறேன். உங்களுடைய மந்திரவாதிகள் எங்க, உங்களுடைய போதகர்களாகிய உங்களுடைய மந்திரவாதிகள் எங்கன்ட்டு இந்த சக்கரவர்த்தியானவர் இந்த கிறிஸ்தவனை நோக்கி கேட்கிறார். So many pagans also believed that if Christians had the power to do miracles, that they could also cancel the magic that they tried to practice through the idolatry. அநேக அஞ்ஞான வழிபாட்டாளர்களும் என்ன விசுவாசித்திருக்காங்கன்னா, கிறிஸ்தவர்கள் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையானது அவர்களுக்கு இருக்குன்னா தாங்கள் விக்கிரகங்களுக்காக செய்து கொண்டு வரக்கூடிய இந்த மந்திரங்களை அவர்கள் அழித்து போட முடியும் என்றும் அவர்கள் விசுவாசித்திருக்கிறாங்க. So here the name of Alexander. அலெக்சாண்டர் என்பவருடைய பெயரானது இருக்கிறது. So he said that he claimed that he had discovered an oracle and could interpret and fulfill people's wishes. அவர் ஒரு நிருபத்தை கண்டுபிடித்திருக்கிறார். அதை அவர் அங்கே சுயவிளக்கம் கொடுத்து ஜனங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற முடியும் என்று சொல்லியிருக்கிறார். Much of Rome flocked to see him, which brought him an enormous amount of money. அநேகர் இவரை காணணும், ரோமபுரியிலிருந்து அநேக கூட்டமாக இவரை காணணும் வந்ததுனால அதிகமான பணமும் இவர் கிடைச்சது. One of the first day of his ceremonies, he began with the proclamation. அதாவது இவர் கூடி வந்த அந்த முதல் கூட்டத்திலேயே முதலாவதாக இவர் பேச ஆரம்பித்தது, if there be any atheist or Christians or Epicurean here spying upon us riots, let him depart in haste. இங்க கூடி வந்திருக்கிறவர்கள் யாராவது கிறிஸ்தவர்கள், நாத்திகர்கள், எபிக்யூரியர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் உளவாளிகளாக இருக்கிறாங்க, அவங்க உடனே இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லி இருக்கிறார். If future ceremonies all begin, Christians be gone. அவர் மற்ற எல்லா பிரசங்கங்களும் எதிலே ஆரம்பித்திருக்கிறது என்றால் கிறிஸ்தவர்கள் வெளியே போயிடுங்கன்றதிலே ஆரம்பித்திருக்கிறது. According to Dionysius of Alexandria, அலெக்சாந்திரியாவுடைய டயனிசிஸ் பொறுத்தவரையில் it was this that led to outbreak of persecution under the Emperor Valerius. வெலேரியஸ் என்னும் சக்கரவர்த்தியின் கீழே நடந்த இந்த உபத்திரவங்கள் இதனால்தான் வெடித்தது என்று சொல்லுகிறார். So here he says that never was there any of the emperors before him so favorably and benevolently disposed towards the Christians. மற்ற இதற்கு முன்பதாக எந்த சக்கரவர்த்திகளும் இருந்ததில்லை என்று சொல்லுகிறார். அதிக தயவுடனும் அதிக அன்புடனும் கிறிஸ்தவர்களை அங்கே வெளியேற்றியவர்களில் மற்றவர்கள் இருந்ததில்லைன்னு சொல்றார், மற்ற சக்கரவர்த்திகள் இருந்ததில்லை. But the chief of the Egyptian Magi persuaded him to abandon this course, exhorting him to slay these holy men as enemies and obstacles to their detestable incantations. இந்த எகிப்திய மேகே என்று சொல்லக்கூடிய ஒரு அதிபதியானவர் இவரை என்ன சம்மதிக்க பண்ணியிருக்கிறார்னா, இந்த வழக்கத்தை அவர்கள் விட்டு மற்ற இந்த பரிசுத்த மனிதர்களை சத்துருக்களாகவும் அல்லது வெளியேற்றப்படக்கூடிய விரோதிகளாகவும் பார்க்க வேண்டும் என்று புத்தி சொல்லப்பட்டிருக்கிறார். For there were and still are among the Christians many who were present and looked, though they merely breathed and spoke, are able to put to naught the artifices of wicked demons. For they were and still among the light.
இப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இருப்பவர்கள் இந்த துன்மார்க்கமான பிசாசுகளை அங்கே பின்பற்றுகிறதாகவும் அதை குறித்து அவர்கள் சுவாசிக்கிறதாகவும் பேசுகிறதாகவும் இவர் சொல்லியிருக்கிறார். So some of the reasons Christians were hated by their neighbors are much more similar to reasons Christians are hated still today. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய அயலகத்தார் மூலமாக பகைக்கப்பட்டதற்கு அப்பொழுது இருந்த காரணமும் இப்பொழுது கிறிஸ்தவர்களும் அதே காரணத்திற்காக தான் தங்களுடைய அயலகத்தார் மூலமாக பகைக்கப்படுகிறார்கள். So one of the accusations that Christians was they said that tampered with the domestic relations. இந்த கிறிஸ்தவர்கள் மீதாக வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டானது என்னவென்றால் அவர்கள் சமூகமாக இன்னொருத்தரிடத்தில் பழகுவதை குறித்து அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. For example, causing discourse between wives and husbands. உதாரணத்திற்கு மனைவிக்கும் கணவர்களுக்கும் மத்தியிலே பிரிவினை உண்டு பண்ணுவது. And women with their in-laws. அல்லது மனைவிக்கும் அல்லது அவர்களுடைய உறவின் முறைக்கும் விரோதத்தை உண்டு பண்ணுவது. Jesus warned that this would happen. இயேசுவானவர் இது நடக்கும் என்று ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார். We know from Matthew 10 verse 34 and 36. மத்தேயு 10 அதிகாரம் வசனம் 34 36 நமக்கு தெரியும். He said he came not to send peace on the earth. பூமியிலே சமாதானத்தை அனுப்புகிறதற்கு நான் வரவில்லை என்று சொல்லுகிறார். Let's read it. மத்தேயு 10 அதிகாரம் வசனம் 34 36. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். All right. So here that Jesus says that he came to earth to not send peace. பூமிக்கு நான் சமாதானத்தை அனுப்ப வரவில்லை என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். But variance against their father, man against her father, and daughter against her mother, and mother-in-law against her daughter-in-law against her mother-in-law. பட்டயத்தை அனுப்ப வந்தேன். மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். And a man's foes shall be they of this own household. 36 ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. Okay, here one example of many possibilities of conflict was in Roman custom. ரோமர்களுடைய கலாச்சாரத்தில் ஒரு சாத்தியக்கூறான ஒரு பிரச்சனையானது That the husbands had the right to decide which children to keep and which to dispose of. ரோமர்களுடைய கலாச்சாரத்தின்படியாக கணவர்கள் புருஷர்களுக்கு என்ன ஒரு உரிமையானது இருந்தது என்றால் எந்த குழந்தையை வைத்துக் கொள்ளலாம் எந்த குழந்தையை தள்ளிவிடலாம் என்கின்ற உரிமையானது இந்த புருஷர்களுக்கு இருந்திருக்கு. One father in Alexandria wrote to his expectant wife. தன்னுடைய மனைவிக்கு அலெக்சாந்திரியாவில் இருக்கக்கூடிய ஒரு தகப்பனானவர் அல்லது அந்த கணவனானவர் எழுதி இருக்கிறார். If it proves a girl, throw it out. அந்த குழந்தை பெண் குழந்தையா இருந்தா தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். Which meant into the street or the river according to common practice. வழக்கமான முறைமையின்படியாக தூக்கி போட்டுனா ஒண்ணு தெருவுல தூக்கி போட்டணும் இல்ல ஆத்துல தூக்கி போட்டணும். A Christian mother would not do that. ஒரு கிறிஸ்தவ தாயானவள் அப்படி செய்ய மாட்டாள். Other common customs included all the heathen rituals consecrated a new baby which a Christian woman could not have taken part in there. Consecrated. அது படியல். Okay. அப்போ இந்த மற்ற ரோமபுரியில இருந்த ரோமருடைய கலாச்சாரத்தில் இருந்த மற்ற வழக்கமானது என்னவென்றால் ஒரு குழந்தையானது புது குழந்தையானது பிறந்தால் அவர்களுடைய முறைமையின்படியாக அங்க படைகள் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு முன்பாக வைத்து ஆராதனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. இதையும் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி பண்ண மாட்டாங்க. Tertullian complained that heathen husbands often arranged a heathen feast on the same days as Christians were supposed to meet. Tertullian என்பவர் என்ன குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்னா இந்த புறஜாதியான கணவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கிறிஸ்தவர்களுடைய சந்திப்பானது வரும்பொழுது தங்களுடைய விருந்துகளையும் ஏற்படுத்துகிறார்கள். அதே நாள்ல அவர்களுடைய விருந்துகளையும் ஒன்றாக ஏற்படுத்துகிறார்கள் என்று குற்றச்சாட்டு வைத்தார். In order to conflict with their Christian wives. ஏன் அப்படி பண்றாங்கன்னா அந்த கணவர்கள் தங்களுடைய மனைவிகளோடு பிரச்சனை செய்யும்படியாக அல்லது அந்த பிரிவினை உண்டாக்கும்படியாக அப்படி செய்கிறார்கள். Another objection that many Romans had toward their Christian neighbors was the Christians' view of the fate of the world. உலகத்தினுடைய தலைவிதியை குறித்து கிறிஸ்தவர்கள் அதை எப்படி பார்த்திருக்கிறாங்க என்பதை குறித்து கிறிஸ்தவர்களுடைய அயலகத்தார்
அதையும் ஒரு குற்றச்சாட்டாக ரோமர்களுடைய ரோமபுரியில் வைத்திருக்கிறார். Some complain of the fact that Christians warn of the judgment coming on the world and that the world would be burned one day. அங்க சிலர் என்ன குற்றச்சாட்டை கிறிஸ்தவர்கள் மேல வைத்திருக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் தங்களை உலகத்திற்கென்று ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்றும் உலகமானது ஒரு நாள் சுட்டெரிக்கப்படும் அல்லது எரிந்து போகும் என்றும் தங்களை எச்சரித்ததாக கிறிஸ்தவர்கள் மேல குற்றச்சாட்டு வைத்தாங்க. Here is a quote. இங்கே ஒரு மேற்கோளானது இருக்கிறது. So Christian had they said the Christian were talking about. கிறிஸ்தவர்கள் இதை குறித்து பேசுகிறதாக அவர்கள் சொல்லுகிறார். They said that they were saying the coming to everlasting fire cities and lands and their inhabitants, mixing up their mighty threads with half crazy and perfect senseless words. பைத்தியம் மாதிரி உலகம் வந்து எரிஞ்சிருப்பது பக்கம் எரிஞ்சிருப்பது பைத்தியம் மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று அவங்க சொல்றாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் பைத்தியம் மாதிரி இந்த பட்டணங்கள், இந்த நிலங்கள், இந்த குடியிருப்புகள் எல்லாருமே ஒரு நாள் எரிந்து போயிடும் அப்படின்ட்டு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க, பாதி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. So we can definitely see the educated people like Greek philosophers who are considered very wise in the world's eyes. உலகத்தால் அதிகமான ஞானிகள் என்று கருதப்பட்ட இந்த கிரேக்க தத்துவ ஞானிகளும் கூட mocking the Christians as fools. அவர்களும் கூட கிறிஸ்தவர்களை மூடர்கள் என்று பரியாசம் செய்திருக்கிறார். And Tertullian said in next slide. அடுத்த ஸ்லைட். He said that we get ourselves laughed at for proclaiming that God will one day judge the world. If we threaten Gehenna, we have derision heaped upon us. இங்கே கிரஹனாவை பரியாசம் செய்தால் உலகமானது ஒரு நாள் நியாய தீர்க்கப்படும் என்று நாம் சொன்னால் நாம் பரியாசம் செய்யப்படுகிறோம் அல்லது நம்மை பார்த்து சிரிக்கிறார்கள் என்று இந்த திருத்தொழியானவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். Okay, so Romans also objected that Christians condemned their pleasures. தங்களுடைய இன்பங்களை கிறிஸ்தவர்கள் குற்றப்படுத்துகிறார்கள் என்றும் ரோமர்கள் அவர்கள் மீது குற்றச்சாட்டு. They said that the crucified repels all gladness. எல்லா சந்தோஷத்தையும் சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று அந்த ரோமர்கள் சொல்றாங்க. Which means basically Jesus chases all the fun away. இது எதை சொல்லுகிறார்கள் என்றால் இயேசுவானவர் எல்லா இன்பங்களையும் துரத்தி விடுகிறார் என்று சொல்லுகிறார்கள். It is no wonder that Christians condemned the things that Romans enjoy. பாருங்க, ரோமர்கள் அனுபவித்த காரியங்களை, ரொம்ப இன்பமாக அனுபவித்துக் கொண்டிருந்த காரியங்களை கிறிஸ்தவர்கள் அதை தீர்த்தார்கள் அல்லது அதை குற்றப்படுத்தினார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. So here is Seneca, a Roman statesman himself, complained about the kind of things that most Romans found entertaining. ரோமர்கள் எதையெல்லாம் பொழுதுபோக்காக கருதினார்கள் என்று இங்க ஒரு ரோம ஸ்டேட்மென்ட் ஆனவர் செனகா என்பவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். Said I chanced to stop in a midday show of gladiators. இந்த கிளாடியேட்டர் என்று சொல்லப்படக்கூடிய நிகழ்வில் நான் பாதி நாளில் போக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்கிறார். He was expecting fun, wit and some relaxation. அது ஒரு இன்பத்திற்காக, ஒரு ஓய்வுக்காக நான் அங்கே போகிறேன் என்று சொல்கிறார். When men's eyes take respite from the slaughter of their fellow men, மனிதர்கள் ஒருவரை ஒருவர் தங்களுடைய அடுத்த நபரை வெட்டுகிறதை பார்க்கிறதற்கு கண் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்றார். It was just a reverse. அது அப்படியே தலைகீழாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். The preceding combats were merciful by comparison. இந்த கிளாடியேட்டர் என்ற கூடிய நிகழ்வில் நடப்பதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அநேக மற்ற சண்டைகள் எல்லாமே இரக்கமானது என்று சொல்லுகிறார். Now all the trifling is put aside and it is pure murder. இவர்கள் யாரை கொலை செய்கிறார்கள் என்றால் மிகவும் பலவீனமான நபர்களை கொலை செய்கிறார்கள், இது சுத்தமான கொலை என்று அவர் சொல்லுகிறார். Okay, so I think we ran out of time. இன்றைக்கு நமக்கு நேரமானது முடிந்தது. Lord willing, we will continue more about the persecutions of Christian tomorrow. நாளைக்கு கிறிஸ்தவர்களுடைய இன்னும் உபத்திரவத்தை குறித்து இன்னும் அதிகமாக நாளை படி. Alex, let's jump in.
பிதாவே நீங்களாமே உபன சகோதர நாளை ஆதாரங்களுக்காக இதில் பிதாவே இந்த ராஜ்யத்தில் கிடைத்த இந்த சந்தைகளை கொண்டு தயார் செய்து இறந்த பிதாவே ஆதாரங்கள் பிதாவே கேட்கிறது குழந்தைங்களுடைய மாநிலம் வைத்து குழந்தைகளுடைய விசுவாசத்திலும் நாங்கள் பலமான இந்த ஆதாரத்தின் வாயிலாக கிறிஸ்தவர்களுக்கு எங்களுக்கான துன்பங்களும் போராட்டங்களும் நூற்றாண்டு காலத்தில் இருந்து இந்த சோதனைகளை நாங்கள் காணலாம். தொடர்ந்து அவர்களான முறையில் தொடர்ந்து அந்த சோதனையிலும் முந்திலவர்களாக இருந்து ஜெயித்தவர்களாக இந்த ஓட்டத்தினை செய்ய எங்களுக்கு உதவி செய்ய